ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமே நமக்கே கொஞ்சம் வேலை பார்க்க லேசியாக தான் இருக்குது. ஆஹா, இவ்வளோ நாள் ஜாலியாக ஒரு வாரம் 10 நாள் ஜாலியாக இருந்துட்டோமே அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து மெயினாக பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா கதவை அடைச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போனாலுமே தூசி வந்து அதிகமாக தாங்க இருக்குது. சென்னையோட தூசி அந்த மாதிரியான்னு தெரில. ஸோ நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இனி வந்து பேக்கிங் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணோம். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. பசங்களுக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான். முட்டை தோசை பெரிய பையனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள்லாம் நார்மல் எக் தோசை ஊற்றிக்கிட்டோம். ஸோ ஆஃப் பாயில் எக் தோசை தான் அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவருக்கு எப்போயுமே இந்த மாதிரி தோசை தான் ஊற்றுவேன். எக் தோசைனா இந்த தோசை தான் ஊற்றுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு அரைக்கிற வேலை அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஊருக்கு போனப்போ கவுனி அரிசி அண்ட் உளுந்துக்கு கஞ்சி வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதையும் வந்து